Praise the Lord. எல்லார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தர் நாமத்திலே வல்லமையாய் வெளிப்பட, தேவ பிரசன்னம் நிரப்ப, கர்த்தர் சமூகத்தில் அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருவே தொழுகின்ற நேரமெல்லாம் இருவாரருகில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவாரருகில் அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் ஒருவே தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவாரருகில் இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் பதறாமல் அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருவே தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவாரருகில். நோயினால் நொந்தவரை தாயின் பலனைப்பவரே. நோயினால் நொந்தவரை தாயின் பலனைப்பவரே. பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருவே தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவார் இயேசுவே. அருள்நாத நாமமதில் ஒரு மனதாய் உருவே தொழுகின்ற நேரமெல்லாம் வந்திடுவாரருகில். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கான ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க கருத்துல தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை மறக்காமல் நடத்தும். எங்கள் நல்ல ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கிருபை என்றும் உள்ளது, என்றென்று மாறாதது. கிருபை என்றும் உள்ளது, என்றென்று மாறாதது. ஓ, ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கரத்தை பிடித்து கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோழி சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோழி சுமந்து நடத்தினாரே. நம் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கரங்கட்டி உஷமாய் கர்த்தர் தேவன் பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலரற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலரற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீதார், சாட்சிய நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீதார், சாட்சிய நம்மை நிறுத்தினாரே. நம் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நேரம் பரக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பரக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், உண்மை உள்ளவர். ஒரு மணி சொல்ல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பெரியவர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், கிருபைகள் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சர்வ அங்க தகன பலி சர்வ வல்ல தேவனுக்கு என்கிற நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாரும் உற்சாகமாய் கரங்கள் தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும். ஆமென். சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கே, உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கே, உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி எங்கள் சர்வ வல்ல தேவனுக்கே. ஆமென். உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல். ஒரு முறை சொல்லும், சர்வ வல்ல சர்வ அங்க தகன பலி எங்கள் உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல். அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கே, அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கே. இசைந்த மாவினோர் மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல் ராஜனுக்கே. ஓ இசைந்த மாவினோர் மெல்லிய பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி உதடுகளில் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கே. ஆமென். சர்வ அங்க ஹல்லேலூயா தேவனுக்கே, உதடுகளில் ஸ்தோத்திர பலி என் சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கு, சமாதான ஜீவ பலி எங்கள் சமாதான தேவனுக்கு. இடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவன், இடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி என் கைகளின் காணிக்கை பலி என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு. ஆவி ஆத்மா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. ஆவி ஆத்மா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி சேர்ந்து பாடுவோமா? சர்வாங்க சர்வ அங்க தகன பலி உதடுகளில் ஸ்தோத்திர பலி நந்தி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நந்தி
பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஹல்லேலூயா பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஒரு முறை நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை உயர்த்துவோமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு அவரை உயர்த்துவோம். ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, அவருடைய வருகை வரப்போகிறது. அவர் நமக்காய் மறுபடி வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் அவரோடு கூட செல்ல? அவருக்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஓ thank you Jesus, நன்றி நன்றி, அல்லேலூயா. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அல்லேலூயா. நிகரில்லா ராஜ்யம், நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ. சேர்ந்து பாடுங்க, உம்மோடு சேர்ந்து, உம்மோடு சேர்ந்து வாழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. சேர்ந்து பாடுவோமா? வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. என்ன பேர் சொல்ல முடியும் அப்பா? உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே, உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே, யுக யுகமாய் உம்மோடு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாஞ்சியோடு சொல்லுங்க பார்க்க இயேசுப்பா. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்
வரவேற்கலாமா? கரங்களை உயர்த்தி இயேசுவே வருக, ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து ஹல்லேலூயா, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு உம்மோடு சேர்ந்து ஹல்லேலூயா. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சேர்ந்து பாடுவோமா? மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன். எப்ராஹீமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இதுவரைக்கும் என்னை கைவிடல, இதுவரைக்கும் என்னை ஒப்பு கொடுக்க யாருக்கும் முன்பதாக என்னை விடலப்பா. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. Oh, எப்ராஹீமே உன்னை ராஜாதி ராஜா. எவ்வளவு அன்புங்க உங்க மேல. ஆமென். உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை நேசிக்கிறபடியால், உன்னை அவர் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உரிமையோடு பேசுகிறபடியால உன்னை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். யாருக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கென்று யாரும் இல்லை, என்னை நேசிக்கிற உலகத்துல யாரும் இல்லை, உண்மையான அன்பு செலுத்துத உலகத்துல யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை நேசிக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தின தேவன் உன்னை நேசிக்கிறார். கவலைப்படாதே. யார் மறந்தாலும், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை தூஷித்தாலும் பயப்படாத, வருத்தப்படாத. உன் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார், கர்த்தர் உன்னை தேற்றுவார். நீ தைரியமாயிரு. உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், ஜெய கிறிஸ்து உன் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். விடுதலையாக ஒரு பாடலை பாடி ஆராதித்து அடுத்த பகுதி நேரம் விரைவாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்ல போகிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேனப்பா. உமக்காய் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஓ ரபல ஹந்தரப ஷதரப உடகதலர. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் பலனை தருவார். சரீர சோர்வுகள், பலவீனம் எல்லாம் இன்றைக்கு மாறி போக போகிறது. ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே உமக்காய் ஓட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் நல்ல ஒரு பாடலை கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உற்சாகமாக கரங்கள் தட்டி ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்
நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தயங்கள் பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகின்றேன், நான் ஓடுகின்றேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக என் அப்பா நியமித்த பாதையில நான் ஓடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். உணர்ந்து சொல்லுவாங்க பார்க்கலாம். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. ஆமென். ஒரு முறை சொல்லுங்க. என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான். உங்க முகத்தை பார்க்கணும் அப்பா. ஒரு முறை என் ஆசையெல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை ஒரு முறை சொல்ல வாளாக்காமல். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர், எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறேன். உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதொரு நேரத்தை கருத்தில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதம் 46 நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் 46 நாம் பார்க்கும்போது இது சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 46 ஆனது
அலோமோத்தில் வாசிக்க கேராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கோராகின் புத்திரர் என்ற புத்திரர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக எழுதின சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுவதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் 46 நாம் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போதே நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். நமக்கு நாம் எடுத்து பார்த்தோமானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது ராஜாவுக்கு இன்னுமாக தேவனை தேடிய மனிதர்கள் எல்லாருக்குமே தேவன் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் என்று பார்த்தோமானால் அவர் பெரிய ஒரு அடைக்கலமும் பலனும் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக நம்முடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு காணப்பட்டார். அதே போலவே இப்போது இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் என்று பார்த்தோமானால் நமக்கு அவர் பெரிய ஒரு அடைக்கலமாய் காணப்படுகிறார். அவர் நம்மை சூழ்ந்து நம்மை அவர் நல்ல ஒரு பாதுகாப்பாய் அவர் இருப்பதை இந்த வசனம் குறிப்பதை பார்க்க முடியும். நம்முடைய ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமாக அவர் இருக்கிறார். நமக்கு ஆபத்து காலம் என்று சொன்னால் எதுவும் சமாளிக்க முடியாத நிறைய பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை பார்க்க முடியும். பல பேரால் நமக்கு நம்ம சமாளிக்க முடியாத ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை நாம் உணர முடியும். அந்த நேரங்களிலே நாம் நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒரு அனுகூலமாக துணையாக நான் இருப்பேன் என்று நம்முடைய தேவன் வாக்கு கொடுப்பதை நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். இன்னுமாக 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பயம் நிறைந்தவராக காணப்பட்டாலும் அந்த பயத்தை நீக்கி இந்த பூமியில் உள்ள பூமியை நிலை மாறினாலும் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நம்ம இந்த காலகட்டத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இயற்கையான பேரழிவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னுமாக ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கும் போது எவ்வளவு இந்த கடைசி காலகட்டத்திலே எவ்வளவு நேருக்கு மாறான சொல்ற சூழ்நிலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்முடைய தேவனை பற்றி கொண்டு இருப்போமானால் தேவனை பற்றி கொண்டு பிள்ளைகள் யாவருக்கும் அவர் அந்த பயத்திலிருந்து அவரது விடுதலை தருவதை பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் இந்த பூமியிலே அவர்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த தேவனுடைய வருகைக்கு எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் நிறைய சம்பவங்களை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் பயம் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பயத்தையும் அவர் நீக்கி அந்த பயத்திலே நமக்கு அவர் அந்த பயத்திலிருந்து நீக்கி அதை பயப்படாத வண்ணம் இது என்ன சொல்றது நான் வரக்கூடிய வருகையின் காலமா இருக்கிறது. இது நடைபெறுகிற நேரமா இருக்கிறது. ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிற காரியத்தை பார்க்க முடியும். இன்னுமாக 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசு ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட இந்த வசனங்களை பார்க்க முடியும். ஒரு நதி உண்டு, அப்படி அது நீர்க்கால்கள் தேவன் நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசு ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நதி ஒருவேளை இந்த ஏதேன் தோட்டத்தில் 4 நதிகள் பாய்கிற அந்த காரியம் போல நமக்கு தோன்றும். ஆனாலும் இந்த நதி எதை பற்றி குறிப்பிட பார்த்தோம்னால் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசு ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் சொல்லப்பட்டு இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது அந்த நதி எதை குறிப்பிடுவது பார்த்தோமானால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நதியாய் புறப்பட்டு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது, நம்முடைய இருதயத்தில்
வரும்போது அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்க முடியும். தேவனுடைய நகரம் யாரும் என்று பார்த்தோம்னா நம்முடைய சரீரத்தை நம்முடைய தேவனுடைய நகரமாக நாம் பாவித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் போது நம்முடைய பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய இருதயம் தான் வந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஒரு பெரிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்து அவர் ஆளுகை செய்யும் போது நம்ம இருதயம் அங்கே சந்தோஷம் அடைவதை பார்க்க முடியும். நாம் சந்தோஷத்தினால் ஆவியினால் நிறைந்து நம்முடைய இருதயம் களி கூறுவதை இந்த வசனம் வந்து உணர்த்துவதை பார்க்க முடியும். இன்னும் 5ஆம் வசனத்திலே தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட இந்த 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது நாம் தேவன் அது நடுவில் இருக்கிறார். நம்முடைய வந்து இருதயமாகிய பலகையிலே தேவன் வந்து அமர்ந்திருப்பதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதை பார்க்க முடியும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்யும் போது நாம் அசைய மாட்டோம். நம்முடைய சிந்தை வந்து மாறி போகாது. தேவனே அண்டிக் கொள்ளக்கூடிய அந்த சிந்தை நமக்கு வருவதை பார்க்க முடியும். இன்னுமாக அதிகாலையிலே தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கும்போது அதிகாலை ஜெபத்தை குறிப்பதை பார்க்க முடியும். அதிகாலையிலே நாம் எழுந்து வந்து நாம் தேவனோடு நாம் ஜெபித்து நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் நாம் வெளிப்படுத்தும் போது, நம் ஜெபத்திலே அவரிடத்தில் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு நம்முடைய எல்லா காரியங்களும் அந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களிலும் நமக்கு அவர் சகாயம் பண்ணுவதை பார்க்க முடியும். எல்லா காரியங்களும் நமக்குள்ள பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலையை வந்து பெற்றுக்கொள்வதற்கு அவர் நல்ல ஒரு ஆலோசனை தருகிற ஒரு வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவராய் நம்முடைய தேவன் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் அனுப்புவதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவத்தை இந்த வசனம் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். இன்னும் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்ட இந்த வசனங்களை பார்க்க முடியும். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்க முடியும் போது இந்த வசனம் நம்முடைய இன்னுமாக நம்ம தியானித்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய 2வது வருகையில் வரும்போது இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் ஜாதிகள் கொந்தளித்தது, இந்த உலகத்தில் உள்ள ஜாதிகள் அனைவரும் நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை வருகிற அந்த நேரத்திலே அங்கு கொந்தளிப்பதை பார்க்க முடியும். இன்னுமாக ராஜ்யங்கள் தத்தளித்ததாம். எல்லா ராஜ்யங்களும் ஆண்டவருடைய வருகையினுடைய அந்த சத்தத்தை கேட்டவுடனே ராஜ்யங்கள் தத்தளிப்பதை பார்க்க முடியும். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கும்போது அவருடைய வருகை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வருகையாக காணப்படுகிறது. அவர் எக்கால சத்தத்தோடும் தூதர் சேனையோடும் ஒரு பெரிய ஒரு ஆரவாரத்தோடு சத்தத்தோடு முழங்க பண்ணி இந்த பூமியில் தம்முடைய 2ஆம் வருகையில வரப்போகிற அந்த தீர்க்க தரிசன அந்த காரியத்தை தான் இந்த வசனம் உருவதை பார்க்க முடியும். அவர் வரும்போது இந்த பூமி எப்படி ஆகிறதாம் பாருங்கள், பூமி உருகி போயிட்டான். அப்படியானால் அவர் எவ்வளவு என்ன சொல்ற அவருடைய அந்த எவ்வளவு வல்லமையாய் அவர் இறங்கி வருவதை பார்க்க முடியும். பூமியே தாங்க முடியாம அறிந்து போகக்கூடிய அவருடைய வருகையான 2ஆம் வருகையானது இருப்பதை இந்த வசனம் உணர்த்துவதை நாம் தியானிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளலாம். இன்னுமாக சேனைகளின் 7ஆம் வசனத்தை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், பூமியிலே பால் கடிப்பு நடப்புகிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை விழுத்தி ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனங்களை பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஆண்டவரை நாம் நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்கால சத்தத்தோடு சொல்ற தம்முடைய வருகையில் வரப்போகிற ராஜாதி ராஜாவை நம்முடைய தேவனமாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சேனையின் கர்த்தர்
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாரோடும் அவர் வந்து சொல்றது, அவர் எல்லா காலங்களில் இருந்து தப்புவிப்பதை பார்க்க முடியும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக காணப்படுகிறார். இந்த யாக்கோபின் தேவனாய் இருப்பவர் நமக்கு நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளும் இதுவரைக்கும் நம்ம தப்புவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் தப்புவித்து நடத்துவார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களே நிச்சயமாகவே அவர் கடைசி மட்டும் அவர்கள் துணை நின்று அவர்களுக்கு எல்லா ஆபத்துகளிலும் தப்புவிப்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். இன்னுமாக வந்து அவருடைய ஒரு பயங்கரமான தேவன் என்பதை இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்புகிறாராம். இன்னுமாக பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை விழுத்து ஈட்டிய முறிக்கிறார். ரதங்களின் நெருப்பினால் சுட்டரிக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு செய்கைகளை செய்கிற ஒரு தேவனை நாம் தெய்வமாக கொண்டுள்ளோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்பொழுது அண்டிக் கொள்ளுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னுமாக 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த 2 வசனங்களிலே நம்முடைய தேவனை குறித்து சொல்லும் போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்படி என்று இந்த வசனம் அப்படி என்று பார்க்கும்போது வசனத்தை தியானிக்கும் போது அவர் நம்முடைய தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறாராம். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட இனத்தாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட எந்த ஜாதியா இருந்தாலும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வந்து சூழ்நிலை இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் நம்முடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அவர்கள் எப்படிப்பட்ட வந்து இனத்தாரா இருக்கலாம், எப்படிப்பட்ட வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கையை வேறுபடாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இயேசு என்ற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது, இயேசு என்ற பெயரை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கூப்பிடும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும், எப்படிப்பட்ட வந்து நோயிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பது ஒரு வல்லமையுள்ள ஒரு நாமமாய் நம்முடைய இயேசு என்கிற நாமம் காணப்படுகிறது. ஆகையேதான் தான் சொல்லுகிறது ஜாதிகளுக்குள்ளே அவர் உயர்ந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட இந்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன், விடுதலையாக்குகிற தேவன் நமக்கு அவர் காணப்படுகிறார். அவர் பூமியிலே உயர்ந்திருக்கிறாராம். இந்த பூமியிலே அவர் படைத்த எல்லாமே அவரால் உண்டானதுதான். வார்த்தையினால் நம்முடைய வார்த்தையாய் இருந்தவர் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களை சிருஷ்டித்தார். இந்த உலகத்திற்கு அவர் வந்து இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ்ந்து உலக மனுஷர்களோட அவர் வந்து சிருஷ்டித்த எல்லா வந்து என்ன சொல்ற இயற்கையான சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து தாம் படைத்தவர்களோட அவர் வாழ்ந்து அதிலே உயர்ந்திருக்கிறாராம். அதனால்தான் பிசாசு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்மை பயமுறுத்த தான் முடியும். நம்மை வந்து என்ன சொல்ற வந்து அவன் வந்து சிங்கம் போல கர்ச்சிக்க தான் முடியும். வேறு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நினைத்தால் தான் வந்து என்ன சொல்ற நமக்கு ஒரு பயங்கரம் நேரிட வேண்டுமானாலும் பிசாசு கூட தேவனிடம் அனுமதி பெற்றுதான் நம்மை வந்து அவன் தொட முடியும். ஏனென்றால் நாம் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நமக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டுமானால் தேவன் அனுமதித்தால் தான் பிசாசு அதை நம்முடைய வாழ்க்கையை செய்ய முடியும். அப்படிப்பட்ட வந்து ஒரு வல்லமை உள்ள தேவனை, ஒரு பெரிய ஒரு அரசாளுகை செய்கிற தேவனை நாம் கொண்டிருக்கிறனால் தான் அவர் பூமியில் உயர்ந்திருக்கிறார். அவர் எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும் அவர் உயர்ந்தவராக காணப்படுகிறார் என்பதை இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னுமாக 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் தேவனில்லை. அவர் இன்னும் ஆயிரமாக கோடியான வந்து சேனைகளை நம்மோடு கொண்டிருக்க தேவனாய் காணப்படுகிறார். ஒரு கோடியான தூதர்களை தம்மோடு அவர் சொல்றது வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு தூதர்கள் மத்தியில் வாசம் செல்லுகிற ஒரு பெரிய தேவனாய் காணப்படுகிறார். எப்பொழுதும் வந்து இரவும் பகலும் அவர்கள் ஓயாமல் தேவனை வந்து சொல்றது அவர் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துதிகளில் மத்தியில் தான் நம்முடைய தேவன் வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரலோக சேனை நம்முடைய தேவனோடு கூட இருக்கிறாரு. ஒரு கூட்ட சேனைகள், ஒரு கூட்ட வந்து சேனைகள் தான் அவர்கள் மேலிருந்து வானத்திலிருந்து கீழே இருந்து பிசாசாகவும் பிசாசனுடைய சேனைகளாகவும் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பிசாசனுடைய சேனைகளுக்கும் அவனுடைய வந்து கூட்டத்தார்கள் அவர் எதிர்த்து நிற்கிறார் காணப்படுகிறார். ஆனால் அவள் தம்முடைய வானாதி வானங்களை பரலோகத்தில் அவர் பரிசுத்த தூதர்கள் மத்தியில், துதிகளில் மத்தியில் அவர் வாசம் செய்கிற ஒரு
பரிசுத்தமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகையினால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் துணையாக கொண்டிருந்த தேவன் இன்றும் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். அவர் யாக்கோபு தேவனாய் என்றென்றுக்கு நமக்கு காணப்பட்டு அவர் மிகப்பெரிய ஒரு அடைக்கலமாய் ஒரு பாதுகாப்பாய் நமக்கு இருந்து சதா காலங்களில் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவர் நடத்தி அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்தி அவர் பிரியமாய் வாழ்கிற ஜனங்களாய் என்றென்றும் அவர் நாம் அந்த நீடித்திருப்பதற்கு நம் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு எல்லாருக்கும் அவர் நிச்சயமாகவே நல்ல ஒரு அடைக்கலமாய் காணப்படுகிறார், நிச்சயமாக நல்ல பாதுகாப்பாக காணப்படுகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு தெய்வத்தை, ஒரு பயங்கரமான தெய்வத்தை, ஒரு பயங்கரமான தெய்வத்தை, நம்மை ஆபத்துகளிலிருந்து மீட்டெடுக்கிற தேவரை நாம் அந்த துணையாக கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி எப்பொழுதும் அவரை துதிப்பவர்களாக காணப்படுவோம். அதிக அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வைத்தவர்களாக காணப்படுவோம். நமக்கு எப்போதும் ஆலோசனை துணையாக நின்று தேவன் நம்மை வழிநடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு அல்லேலூயா பலத்த சத்தத்தோடு கர்த்தருக்கு செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும். பக்கம் என் பழைய ஏற்பாடு 114வது பக்கம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் மேலான நன்மைகளை காண ஆண்டவரே நாங்கள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபை தருவீராக. எந்தெந்த நபர்கள் என்னென்ன வாஞ்சையோடு என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணி கொடுங்க. மன விருப்பத்தை நிறைவேற பண்ணுங்க. இந்த வார்த்தை தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாய், மிகப்பெரிய ஒரு மருந்தாய், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் ஆயுதமாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை, நான் இளைப்பாறுதலை தருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பாரத்தோடு இருக்கிறாங்க. இனிமேல் பாரம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? பயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் பாரங்களை மாற்றுவார், உங்கள் பயத்தை மாற்றுவார், உங்கள் நுகத்தடியை உங்களை விட்டு அகற்றி போடுவார். நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இளைப்பாறுதல் உங்களுக்கு வந்து சேரும், ஒரு சமாதானம் உங்களுக்கு வந்து சேரும். உங்க இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார், இருதயத்தில் ஒரு நிம்மதியை கர்த்தர் தருவார், இருதயத்தில் ஒரு ரிலாக்ஸேஷனை நிச்சயமாக இன்றைக்கே கர்த்தர் தருவார். அல்லேலூயா. முகத்துல சிரிப்பு இருக்கு, நம்ம வெளிப்படையாய் சிரிக்கிறோம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற பாரம், இருதயத்தில் இருக்கிற கவலை, இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத சூழ்நிலைகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நன்றாய் நான் அறிந்திருக்கிறேன், இருதயத்தின் ஆழத்தை நன்றாய் அறிந்திருக்கிறேன், உன் வருத்தத்தை அறிந்திருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு அல்லேலூயா இருக்கா பார்த்தீங்களா? நீங்க இருக்கீங்களா? ஆமா. அப்பப்போ அல்லேலூயா ஆண்டவருக்கு நீங்க சொல்லணும், ஆமென் சொல்லணும். அப்போ நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா எங்கேயோ ரூட்டு மாறி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென் அல்லேலூயா சொல்லும்போது வார்த்தையே நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு அர்த்தம். உள்ள போகுதுன்னா ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கிரியை செய்யும் என்பது நிச்சயம். நீங்கள் போகும்போது விடுதலையோடு போவீங்க என்பது நிச்சயம். இன்றைக்கு கூட்டத்துக்கு வந்தே கர்த்தருடைய கூட்டத்தை ஆசீர்வாதம் தந்தார் என்பதை கர்த்தர் சாட்சியா ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தவங்க ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? வெறுமையாய் திரும்பி போக கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வெறுமையா திரும்பி போக மாட்டேன்? அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து தான் போகணும். இன்றைக்கு கர்த்தர் தருவாருங்க நிச்சயத்தோடு தான் இந்த இடத்தோடு கடந்து போகணும். சும்மா அங்கிருந்து பிரயாணப்பட்டு வருவது இல்லை. சும்மா அங்கிருந்து இவ்வளவு தூரம் செலவழிச்சு இவ்வளவு காரியங்களை நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பது சும்மா வேஸ்டுக்காக இல்ல, டைம் பாஸுக்காக இல்ல, ஏதோ ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், ஏதாவது ஒரு கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் என்கிற வைராக்கியத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா கட்டாயம் இந்த காரியம் நிறைவேறும், கட்டாயம் இந்த வார்த்தை நிறைவேறும், கட்டாயம் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். வார்த்தையினால சொன்னதை கரத்தினால செய்து முடிப்பார்னா முடிப்பார் தான். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும், போனாலே போதும், அற்புதம் நடக்கும், சமாதானம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறி போகும். நீங்க நடக்க வேண்டிய வழிகளில் கரெக்டா நடப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய சமூகம் கரெக்டா போயிட்டே இருக்கும். கர்த்தருடைய வழிகளில நடக்கிற எவனும் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அப்போ அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்யும்? கடந்து போகும். நம்முடைய சுயத்தின் வழியில நடக்கும்போது தேவ சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து போக முடியாது. அல்லேலூயா. எலியாசர் போகிறான், அவனுக்கு முன்பதாக தேவனுடைய சமூகம் முன்பதாக கடந்து போகுது. அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. போய் சேருவதற்கு முன்பதாக வழியிலேயே காரியம் வாய்த்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை சில நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த நாட்களுக்கு முன்பதாகவே உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி முடிப்பா. சில ஜெயத்தை கர்த்தர் அதற்கு முன்பதாகவே தந்து முடிப்பா. நீங்கள் விரும்புகிற சில காரியங்கள் சில நாட்களுக்குள்ளதாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் நினைத்தால் இன்றைக்கு அது தந்து முடிப்பார், இன்றைக்கு நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கே நடக்க போகுது. அடுத்த வாரம் சாட்சி சொல்லு. அது கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நடக்கும், அது உற்சாகம். அடுத்த வாரம் சாட்சி சொல்லு. நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மோகம் என்ன செஞ்சிரும் தெரியுமா? ரைட் லெஃப்ட் மாறிடும். ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடைசியில் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கே நடக்குங்கிற அளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளோடு வந்திருக்கீங்கல்ல. நீங்க சொல்லக்கூடிய உற்சாகத்தை பார்த்தே தெரியுது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு விருப்பம். விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் பிள்ளைகள் வருத்தத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் தாகத்தோடு வர்றாங்க, என் பிள்ளைகள் வாஞ்சியோடு வராங்க, என் பிள்ளைகள் கவலையோடு வராங்க, என் பிள்ளைகள் கண்ணீரோடு வராங்க. நிச்சயம் என் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும். அவரை கொடுப்பார். அவர் கொடுக்கிற தேவன் தான். அவர் எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிற தேவன். அவர் வாழ வைக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு, எதற்கும் பயப்படாதப்பா, எதற்கும் கலங்காதப்பா, நான் உனக்கு முன்பாக என்ன செய்வேன்? கடந்து போவேன். நான் உனக்கு முன்பதாக என்ன செய்வேன்? என்னுடைய சமூகத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை நமக்கு முன்பதாக போயிட்டுனாலே போதுங்க. நம்ம முன்னாடி இருக்கிற எந்த காரியத்தை குறித்து பயப்படணும் அவசியம் இல்லை. முன்னாடி இருக்கிறவனை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. அதிகாரிகளை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. எந்த நபர்களுடைய ஆளுகைகளை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. எந்த மனிதனுடைய பின்புலத்தை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வையாக மாற்றி முடிக்கும். போகிற இடங்களில் அனுகூலம் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். வழிகள் திறக்கும். அதிகாரிகள் கண்களில் தயவு உண்டாகும். எந்த நபர்கள் தயவு உண்டாகணுமோ அவர்கள் கண்களில் தயவு உண்டாகும். இருதயம் திறக்கணுமோ இருதயம் திறக்கும். மனம் மாற்றப்பட வேண்டுமோ மனம் மாற்றப்படும். அல்லேலூயா. நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ பயப்படாத. மோசேக்கு இயேசுவுக்கு நல்ல ஒரு நண்பனா இருந்தார் இல்லையா மோசே? ஆமாவா இல்லையா? என்னங்க ஆமாவா இல்லையா? ஆமா. யாத்திராகமம் 33:11 வாசிக்கும் பொழுது, சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. பாருங்க, முகமுகமாய் பேசுகிறார். யார் பேசுறது போல? ஒரு சிநேகிதன் பேசுவது போல. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்ல ஒரு கான்வர்சேஷன் இல்லையா? ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, சூப்பரா பேசுறாரு. நீ பயப்படாத, கவலைப்படாத இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பேசுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவோம்? ஏதோ ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாங்க, ஏதோ கவலையில் இருக்கிறாங்க, மச்சான் கவலைப்படாத நான் இருக்கேன் கூட. ஆமாவா இல்லையா? வேற என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டோமோ? நீ கவலைப்படாதா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. அவன் அது அந்த கவலை எஸ்கேப் போறான், அது வேற. ஆனாலும்
பாருங்க, ஒரு ஆறுதல் சொல்றான் பாத்தீங்களா? அந்த ஆறுதல் போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எந்தெந்த நேரத்துல உடைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோமோ உடனே ஒரு ஆறுதலை கத்த தருவார். ஒரு நபர் ஆண்டவர் அனுப்புவார், ஒரு போன் கால் ஆண்டவர் என்ன செய்வார், அனுமதிப்பார். அந்த வார்த்தை அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம தட்டி எழுப்புறது மாதிரி எவனும் உலகத்துல யாரும் எழுப்ப முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்ம தூக்கி விடுறது போல யாரும் தூக்கி விட முடியாது. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு எத்தனை கப்பு பூஸ்ட் குடிச்சாலும், எத்தனை கப்பு ஹார்லிக்ஸ் குடிச்சாலும், எத்தனை கப்பு போன்விட்டாவே குடிச்சாலும் அந்த மாதிரி எனர்ஜி என்னைக்குமே வராதுங்க. தேவன் ஒருவனை தட்டி எழுப்பும் பொழுது வருகிற உற்சாகத்தை போல ஒரு உற்சாகமும் வராது, ஒரு உற்சாகமும் கிடையாது. அந்த உற்சாகத்தை கர்த்தர் சொல்லுகிறார், இன்றையிலிருந்து நான் உனக்கு தருவேன், நீ பயப்படாத, நீ எதை குறிச்சும் கலங்காத. இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்கு, இவ்வளவு பெரிய நெருக்கம் இருக்கு, இவ்வளவு பெரிய பாரம் இருக்கு, இவ்வளவு பெரிய கடன் இருக்கு, இவ்வளவு பெரிய காரியங்கள் என்னோட வாழ்க்கையில விரோதமா எழும்பி இருக்குது, இத்தனை நபர்கள் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார்களே, எப்படி இதை கடந்து போவேன்? பயப்படாத. அல்லேலூயா. என் சமகுணம் கடந்து போகும். சமாதானமா இரு, சமாதானமா இரு, பொங்காத. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கொந்தளிக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அதை குறிச்சு படப்படப்படையக்கூடாது. இருதயம் படப்படுத்திட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? என்ன சொன்னாலும் கூலே ஆக மாட்டாங்க. சமாதானம் 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 எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் இருதயம் என்ன செய்யாது, சால்வ் ஆகாது. இருதயம் என்ன செய்யாது, கூல் ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பி கூல். அல்லேலூயா. கூலா இருங்க. நீங்க கொந்தளிக்கிறதுனால, கோபப்படுறதுனால, நீங்க பதட்டப்படுறதுனால எந்த பிரச்சனையும் மாறாது. பிரச்சனை கூட தான் செய்யும். அல்லேலூயா. வெளியிலையும் பிரச்சனை கூடும், சரீரத்திலும் பிரச்சனை கூடும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதிகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது யாரு? யாரு? டென்ஷன் பார்ட்டி இல்லையா? பிரஷர் என்ன செஞ்சிரும், கூடிரும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும், பிபி ஏறிரும். வேற அப்புறம் என்ன வரும், கொலஸ்ட்ரால் ஏறிரும், சுகரு பார்டரை தாண்டிரும், எங்கெல்லாமோ போயிரும். அல்லேலூயா. நம்ம இங்க தான் இருப்போம், அங்க ஹை லெவல்ல போயிட்டே இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் எதனால தெரியுமா? சின்ன பிரச்சனை, சின்ன டென்ஷன், சின்ன ஸ்ட்ரெஸ், சின்ன வியாதி, சின்ன பலவீனம், சின்ன ஒரு போன் கால். அல்லேலூயா. ஆமா, இத்தனை நாள் வராத போன் கால் வருதேன்னு ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு காலோன்னு சொல்லுவோம், அன்னையோடு முடிஞ்சு கதை. அல்லேலூயா. சில போன் கால் ரொம்ப நாள், ரொம்ப வருஷம், ரொம்ப மாசம் கழிச்சு வருதா, கொஞ்சம் கவனமா பேசுங்க. என்ன சத்தத்தை காணல பாஸ்டர்? டெய்லி ஃபோன் கால் வந்துட்டு தான் பாஸ்டர் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆமாம், பெருசாக எரிகோ கோட்டையை தகக்கிறது போல தான் நாங்கள் என்ன தகத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு ஃபோன் காலையும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதலை நான் தருவேன். டென்ஷன் ஆகாதீங்க, எதை குறிச்சும் பாரப்படாதீங்க, இருதயத்தில் பாரத்தை வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் கவலையை வைக்காதீங்க. கவலைப்படுவதனால் குறைக்கவோ முடியாது, ஒன்னும் நடக்க போறது கிடையாது. இந்த உலகத்துல ஆண்டவரே சொல்லிட்டாரு, சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான், அவன் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வேற வழியே கிடையாது. வருத்தப்படுறதுனாலயோ பாரப்பட்டு இருக்கிறனாலயோ ஆண்டவரே கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன், என் பாரத்தை என்னிடத்தை விட்டு முற்றிலுமாய் அகற்றி போடும் வாய்ப்பே கிடையாது. அப்போ எதுக்கு இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வரோம்? வேற எங்கேயும் நாங்கள் போயிருப்போமே. அவங்க எல்லாம் அழகாக எவ்வளோ சொல்கிறாங்க, சந்தோஷமாக சொல்கிறாங்க. உன் துக்கம் மாறும், சந்தோஷமாய் மாறும், உனக்கு இனி வாழ்க்கையில் கவலையே இல்லை, நம்பாத. அல்லேலூயா. துக்கம் மாறும், சந்தோஷம்தான். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற துக்கம் மாறும், கண்டிப்பா அது மாறும். ஆனா உலகத்தில் இருக்கிற துக்கம் மாறாது, உலகத்தில் இருக்கிற வேதனை மாறாது, உலகத்தில் இருக்கிற நிந்தை மாறாது, கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி அதையெல்லாம் தாண்டி நடத்தி கொண்டே போவார். எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் யார் தெரியுமா? வீரர்கள், ஜெய வீரர்கள், ஜப வீரர்கள். வீரனுக்கு தான் எல்லாத்தையும் தாங்கிறது பலன் உண்டு, தெரியுமா? சரீர வீரம் இல்லைங்க, இருதயத்துல வீரர் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் வீரர்கள் சொல்லணும். அந்த வீரம் இருக்கிறவன் எங்க போவான்? போருக்கு. ஆமாவா இல்லையா? சரீரம் வாட்ட சாட்டமா இருந்தும் இருதயத்துல பயம் இருந்துச்சுன்னா முடிஞ்சு கதை, ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது இல்லையா? அப்ப இருதயத்துல வீரம் இருக்கு, இருதயத்துல தைரியம் இருக்குன்னா இத்தோண்டு தான் இருப்பாங்க இல்லையா? இத்தோண்டு தான் இருப்பாங்க.
என்ன போல. ஆனா எல்லாவற்றையும் சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே ஆவியில பலன் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆவியில தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆவியில பலத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், பலப்படுத்துங்கன்னு கேட்கிறோம். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற பாரம் மாறணும். முதலாவது இருதயத்தில் இருக்கிற கவலை மாறணும். இருதயத்தில் இருக்கிற நிந்தை, இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் மாறணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாறணும். தாழ்வு மனப்பான்மை முதலாவது மாறணும். அல்லேலூயா. என்னால முடியாது, என்னால நடக்காது, இந்த காரியம் இன்னைக்கு முடிஞ்சு, என் கதையே முடிஞ்சுங்கிற எண்ணமே ஒரு நாள் இருதயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஒரு முறை இப்படி இதே வார்த்தையை சொன்னேன், எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன எல்லாரும் படப்படப்பட சேர டபா டபான்னு அடிச்சு பாதி சேர உடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. நல்ல வேலை, அதனால எனக்கு ஹேண்ட்லெஸ் சேரா இருக்கனால தப்பிச்சுது. பலன் உண்டு, வைராக்கியமா சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, தூங்குறவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா காலை ஒரு அடி அடிச்சிருக்க, பிரச்சனை இல்லை, பலன் வந்துடும். அப்புறம் தூக்கமும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு நாள் தூங்க சபையில என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, அந்த அடிக்கு பயந்தாத என்ன செஞ்சிருவாங்க. ஆமா, எனக்கு நிறைய இடத்துல தூக்கம் எப்போ வருது தெரியுமா, பிரசங்க நேரத்துல என்ன செய்யுது, தூக்கம் அதிகமா வரும் இல்லையா. அப்படி வரும்னு சொல்றவங்க சொல்லுங்க அல்லேலூயா. தூக்கம் எப்போ வரும் தெரியுமா, அப்படி வருங்க பிரசங்க நேரத்துல எல்லாம். ஐயோ, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சுட்டு இருப்போம், பிரசங்கத்தை பண்ணிட்டு இருப்பான். நாங்க என்ன சுகமா என்ன செய்வோம், இளைப்பாறுதல். பாஸ்டர், நாங்க வாக்குத்தத்தத்தை இப்பவே நாங்கள் சுதந்திரிச்சிட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, தூக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற இளைப்பாறுதல் நான் தருவேன். மோசேயோடு பேசினாரு, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ பாரப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பா கடந்து போகும், நீ பயப்படாத. அல்லேலூயா. அவன் பயப்படுறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை என்கிட்ட கொடுத்துட்டீர் ஆண்டவர், இந்த ஜனங்களை எப்படி ஆண்டவரை நடத்துவேன், வாக்குத்தத்தம் தந்துட்டீர், கரெக்ட் தான். எப்படி, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னீரே, அடுத்த வசனத்துல இருக்குல்ல, உன்னை பேர் சொல்லி அழைப்பேன் என்று சொன்னீரே. அதுக்கப்புறம் என்ன, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே. இதெல்லாம் சொன்னீரே ஆண்டவர், கரெக்ட் தான். எப்படி ஆண்டவர் இது நிறைவேறும், உங்க கண்களில் தயவு உண்டாயிட்டே என்று சொல்லி நான் இதை எப்படி நம்புறது ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா ஆசீர்வாதத்தை சில நேரங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நன்மை செய்வேன் என்று கர்த்தர் பிராமிஸ் பண்ணிட்டாரு, அது எப்படி ஆண்டவர் அடையாளத்தை காண்பியும் அப்படின்னு கேட்கறதுனாலதான் சில ஆசீர்வாதங்கள் நன்மை என்ன செய்ய தடைப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறிற்று என்று சொல்லி விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் கர்த்தர் என்ன சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா. நிறைவேறுமா ஆண்டவரே, நிறைவேறுமா ஆண்டவரே, நிறைவேறுமா ஆண்டவரேன்னு கேட்டா அவரே யோசிப்பார், உனக்கு தான் சொன்னனோ. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், இன்னைக்கு நடக்கும்னா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கையுடைய திரும்புங்கள். இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை யாருக்கு தருவாரு, நம்பிக்கையுடையவர்களுக்கு. என்றைக்கு தருவாரு, இன்றைக்கே தருவார். எப்படி தருவாரு, ரெட்டிப்பாய் தருவார், டபுளா தருவார். ஆமாவா இல்லையா, டபுள் மடங்கு ஆண்டவர் தருவாருங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கத்த தருவார், ரெட்டிப்பான நன்மையை கத்த தருவார். அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். கத்த நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக வாழ்க்கையில இளைப்பாறுதலை அடையாதபடிக்கு இருதயம் முழுவதும் பாரம், குடும்பத்துல பாரம், எல்லாவற்றிலும் பாரம். இந்த பாரம் எல்லாம் சீக்கிரத்துல மாறி போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சில பாரங்களை, ஒரு சில சுமைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவதற்கு வாக்கு உரைக்கிறார். ஒன்றாவது என்ன சுமை, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவாயும் நிபுணக்கூடாது இருந்த கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது எங்கிருந்து வந்த சுமை தெரியுமா, எங்கிருந்து வந்த பாரம் தெரியுமா, பிசாசினிடத்திலிருந்து வந்த பாரம், பிசாசினிடத்திலிருந்து வந்த சுமை. இவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். முதலாவது பாரம் எங்கிருந்து வருது தெரியுமா, பிசாசிலிருந்து வருது.
18 வருஷமாய் இல்லையா பலவீனப்படுத்தும் ஆவி. புரியுதா உங்களுக்கு? நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு என்ன வந்துரும்? பலவீனம் வந்துரும். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஆளு இல்லாம போயிரும். பாத்திருக்கீங்களா? நேற்று இரவு நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நேற்றைக்கு காலையில வரைக்கும் என் கூட டீ கடந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆளு எப்படி? பலவீனப்படுத்துகிற, ஜீவனை வஞ்சிக்கிற, ஜீவனை பறிக்கிற பிசாசினிடத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த 18 வருஷம் எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? நிமிரக்கூடாமல் கூனியாவே இருந்தாலும் பாருங்க, கொஞ்ச நேரம் குனிஞ்சிருந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு எழும்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, அவ்வளவு வலிக்குது இல்லையா? 18 வருஷம் ஒருத்தங்க குனிஞ்சே இருந்திருக்காங்க பாருங்க. இவ வாழ்க்கையில எப்படி நீங்க விடுதலை வந்திருக்கும்? ஒரு அற்புதம் நடந்திருந்தா கூட அவளால உடனே என்ன செஞ்சிருக்க முடியாது. ஸ்டெப்பை ஸ்டெப்பையாக எழும்பியிருக்க முடியும், ஆனாலும் கூட முழுசா என்ன செஞ்சிருக்க முடியாது. அந்த பலவீனத்தோட பாதிப்பு அப்படி இருக்கிறதுனால முழுசா நிமிர்ந்து நிற்க முடியாது. பாருங்க, 18 வருஷமாய் இருந்த இந்த கஷ்டம், 18 வருஷமாய் பிசாசு பிடித்திருந்த பிடியை கர்த்தர் ஒரே நொடி பொழுது ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஹிஸ்டரி 3 வசனத்துல முடிஞ்சு போச்சு. 18 வருஷமா இருந்த பிரச்சனைய 3 வசனத்துல முடிச்சிட்டார். தேவ பிள்ளைகளே, 18 வருஷம் இல்ல, எத்தனை யுகமாக இருந்தாலும், எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா, இந்த நொடி பொழுது கர்த்தர் மாற்றி போடுவா. இந்த நொடி பொழுது அதை முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்றி உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் விடுதலை தருகிற தேவன். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எத்தனை வருஷமா இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கிறது கவலை இல்ல, அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம். இன்றைக்கே கர்த்தர் விடுதலை தருவார். இன்றைக்கே ரட்சிப்பினால், இன்றைக்கே விடுதலினால், இன்றைக்கே எழுப்புதலினால். அல்லேலூயா. பிசாசு நிமித்தம் பிரச்சனை பண்றீங்களா? வீட்டுல போராட்டம், வீட்டுல நிம்மதி இல்ல, நல்லா தான் இருக்கிறோம், காலையில நல்லா சந்தோஷமா எழும்புறோம், தூங்கும் பொழுது பிரச்சனையோடு தூங்குறோம். அல்லேலூயா. அரை மணி நேரம் சிரிச்சா 2 நாள் நாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம். அரை மணி நேரம் சந்தோஷமா இருந்தா 3 நாள் பிரச்சனை எங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நல்லா இருந்தா 4 நாள் என்ன செய்யறோம்? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை எப்படி வருதுனே எங்களுக்கு உள்ள தெரிய மாட்டேங்குது, எங்க இருந்து வருதுனே தெரிய மாட்டேங்குது. ஆனா என் வீட்டுல ஒரே போராட்டம் இருக்கு பாஸ்டர், என் வீட்டுல ஒரே போராட்டமா இருக்கு. இந்த காரியத்துல எப்படியா விடுதலையா? ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஜெபியுங்கள், கர்த்தர் சமூகத்தில் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்த போராட்டத்தை அவனை எடுத்துட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு நமக்கு எதிர்த்து நிக்கிறது இல்ல, அவன் எதிர்த்து நிக்கிறத பார்த்து பயந்து அவன் காலுகளை போய் கிடக்குறோம். அல்லேலூயா. ஏன் என்ன மேற்கொண்டுருவானோ, இந்த பிரச்சனை என்ன மூடிடுமோ, இந்த பிரச்சனையில அவன் நான் வெக்கப்பட்டுருவானோ, அப்படி நீங்க பயந்துட்டாலே அவனுக்கு நீங்க சரண்டர்னு அர்த்தம். பிசாசானவன் எவ்வளவு பிரச்சனை கொண்டு போட்டாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், சமாதானத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார். என் குடும்பத்தை அமைத்து தந்தவர், குடும்பத்தை கட்டுகிற தேவன், குடும்பத்தை உருவாக்கினவர், குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஏன் கூட இருக்கிறார். என் குடும்பத்துக்கு விரோதமாக அந்நிய நோகங்கள் வராது என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்நிய நோகம் உள்ள வராது, தேவையில்லாத பிரச்சனை உள்ள வராது, தேவையில்லாத வாக்குவாதம் உள்ள வராது, தேவையில்லாத குணங்கள் உள்ள வராது, தேவையில்லாத கோபம் உள்ள வராது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்காண்டவரே, பிசாசன் எப்படி உள்ள வர எங்களுக்கு தெரியல, என் வீட்டை நான் கட்டுகிறேன், என் குடும்பத்தை நான் கட்டி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். அந்த குடும்பத்துக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி நடக்கும், எப்படி முடியும்? கவலைப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. உங்களை உருவாக்கின தேவன் இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினானா இனிமேல் நடத்த மாட்டாரா? இம்மட்டும் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தவர் இந்த சிம்பிள் மேட்டர் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் செய்து முடிப்பார். தேவன் நல்லவர். கீழே வீட்டில் கடந்த நாட்களில் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் போய் ஜெபிக்க போயிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் மேலே தான் கூட்டம் நடக்குது, எங்கள் வீட்டில் அநேக ஆசீர்வாதம் கற்று தந்து கொண்டு இருக்கிறார், அநேக நன்மைகளை கற்று தந்து கொண்டிருக்கிறார், கால்களில் பலத்தை கற்று கொண்டு வந்துட்டு இருக்கிறார். என்னால் நடக்க முடியாத சூழ்நிலை, நடப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்குது, இந்த வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு, இன்னும் எழுமி நின்று நடக்க தான் செய்யணும், மீது எல்லா பிரச்சனைகளும் மாறி போயிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரத்தில் மேலே வந்து எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
கர்த்தர் நிச்சயமாகவே சாட்சியை ஏற்படுத்துவார். அந்த இடத்துல வந்த முதல் நாளே சொன்ன ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களை ஆலயத்துக்குள்ள கொண்டு வருவான்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவாருங்க. உலக மனிதன் உங்கள் கால்களை கட்டி வைக்கலாம், உலக மனிதன் உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையில் நீங்கள் வளரக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை முடக்கி வைக்கலாம். பிசாசானவன் தோற்று போவான், கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 23:4, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது மனிதனால் வந்த சுமை. முதலாவது எந்த சுமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார்? பிசாசினிடத்தில் வந்த சுமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இரண்டாவது மனுஷனிடமிருந்து வரக்கூடிய சுமை பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. பிசாசு வேற, மனுஷன் வேற, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. பிசாசினுடைய பிரச்சனையை கூட விரட்டிடலாம், அந்த மனுஷன்ட்டு வரக்கூடிய பிரச்சனை செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசம் தானே? எப்ப இவன் தொல்லை தாங்க முடியல, காலையில் எழும்பின உடனே ஒரே போன் கால், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாலும் கூட வேற ஒரு நம்பர்ல என்ன செய்யுது, எப்படிதான் நம்பரை கண்டுபிடிக்கான்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் டார்ச்சர். அன்னைக்குதான் ஏதோ ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பளத்தை தந்திருப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருப்பாரு, எப்படி அவனுக்கு தெரியும் தெரியல, அடுத்த நாள் என் வீட்டுக்கு வந்துடுறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனையாவே இருக்கான், மனுஷன் சில நேரத்தில் நமக்கு தடையாவே இருக்கான், மனுஷன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாகவே எழும்பிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, அடுத்தவனுடைய வேதனையை பற்றி கவலைப்படாத கூட்டம், அடுத்தவனுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம், ஒருவருடைய பலவீனத்தை குறித்து ஏளனம் பண்ணுகிற ஒரு கூட்டம், நம்மை பாரப்படுத்துகிற கூட்டம், நம்மை வேதனைப்படுத்துகிற கூட்டம், நம்மை நிந்திக்கிற கூட்டம், நம்மை அவமானப்படுத்த நினைக்கிற கூட்டம், நம்மள வளரக்கூடாது என்று சந்தோஷமா நினைக்கிற கூட்டம், நல்ல கூட்டம். என்ன கூட்டம் இது? என்ன கூட்டம்? நல்ல கூட்டம். அந்த கூட்டம் என்ன செய்யுது? நம்ம நல்லா இருக்க கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்க கூடாது, நம்ம சிரிக்க கூடாது, நம்ம நல்ல வண்டியில போக கூடாது, நல்ல Dress போடக்கூடாது, நல்ல சாப்பிடக்கூடாது, சிக்கன் கடையில போய் நிக்க கூடாது, மட்டன் கடையில போய் நிக்க கூடாது, மீன் கடையில நின்ற கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர், நான் என்னதானே எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், உண்மை இல்லை. பாஸ்டர், என்ன மீன் வாங்கிட்டு போறீங்க? நெத்தலி மீனுமா, இல்லை கருவாடுமா? அப்படியே பாஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ன சந்தோஷமா போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. ஏன் தெரியுமா? நான் கருவாடு வாங்கிட்டு போறேன்ல. பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. இன்னொரு நாள், அதே அடுத்த நாள், பாஸ்டர் மீன் வாங்கிட்டு போறேளோ? ஆமாவா. என்ன மீன் பாஸ்டர்? சாலை மீனுமா? பாஸ்டர் நேரத்தை கருவாடு வாங்கினீங்க, இன்னைக்கு எப்படி நீங்க சாலை வாங்கினீங்க? அல்லேலூயா. இல்லைம்மா, நான் அதான் கருவாடு தான் வாங்க போனேன், அங்கே ஊழியக்காரன் நினச்சி அந்த மீன் விற்கிறவங்க இருதயத்தில் பேசி, என்ன இந்த ஊழியக்காரன் இல்லையா, அவருக்கு ஏதாவது மீன் கொடுப்போம்னு சொல்லி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 தந்தாங்க. 2 தந்தாங்களோ? எனக்கு 10 ரூபாய்க்கு 1 தானே தந்தா, உங்களுக்கு எவ்வளோ தந்தா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு முடிஞ்சு. அடுத்த வாரம் பாஸ்டர் மீன் கடைக்காரங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்டர் பாவப்பட்டு கருவாடும் இந்த தெளிவும் தானே வாங்கிட்டு போறாரு, ஒரு துண்டு மீன் என்ன செய்யும், பார்சல் பண்ணி அதே பட்டி கரெக்டாக வந்து நிற்கும் ஜங்ஷன்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மீன்காரங்களை கூட மாத்திரலாம், ஆனா முன்னாடி சந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, மாற்றவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் இன்னைக்கு என்ன மீன்? நெத்தலியோ கருவாடோ? அவங்களே முன்கூட்டிடுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஆமா சிஸ்டர், அதுதான் நாங்க வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டா. அவங்கள மாதிரி சந்தோஷப்படுற ஆள் யாரும்? ஆமா இல்ல சிஸ்டர், இன்னைக்கு கொஞ்சம் துண்டு மீன் வாங்கலான்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆசைப்பட்டேன். அப்படியா பாஸ்டர்? சரி பாஸ்டர், நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்டா. பாருங்க, அதுக்கு பிறகு பார்ட்டியை பார்க்காது. ஏன் தெரியுமா? பாஸ்டர் துண்டு மீன் வாங்கிட்டார்ல, இருந்தாலும் அவர் ஏழ்மையாய் தாழ்மையுள்ளவனையோ கர்த்தர். அட பாவிகளா, மீனுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா? சிம்பிளா இருந்துட்டா இவங்க நல்லவங்க,
கொஞ்சம் நல்லா வந்துட்டா, பவுடர்ல ஒரு கோட்டிங் கூட்டிட்டா, இது ஆடம்பரம், இது நடக்காது, இது நிக்காது, இது நிலைக்காது, இது கர்த்தருடையவர்கள் அல்ல, இவர்கள் பிசாசுனுடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் நம்மளை வாழ வைக்கவே மாட்டான், மனுஷன் வளர விடவே மாட்டான், மனுஷன் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டான், மனுஷன் சந்தோஷமா இருக்குது அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனை உண்டாக்கினது என்னுடைய இருதயத்திற்கு விசனமாயிருக்கிறது, நான் மனஸ்தாபப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மிருகத்தையாவது, எந்த பறவையாவது, எந்த உயிரினத்தையாவது படைக்கும் அவர் சொன்னாரா? அதையெல்லாம் வார்த்தையினால உருவாக்கினார். அது இன்னைக்கு கீழ்படிஞ்சிட்டு கரெக்டா இருக்குது. அன்பை ஊற்றி ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து கரத்தினாலே அவர் விருப்பப்படியே அவரை போலவே வணைந்த இந்த மனுஷன் தான் என்ன செய்யறான்? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த மனுஷனை குறித்து இவ்வளவு அவர் மனசாபப்பட்ட போகம் கூட கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்காக ஜீவனை கர்த்தர் கொடுத்தார், அவனை கர்த்தர் மன்னித்தார், அவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அவனுக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் மனுஷனிடத்திலிருந்து வருகிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார், மனுஷனிடத்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மை தப்பு வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குடும்பத்துல உறவினர்கள் மூலமா வருகிற பிரச்சனை, மாமனார் மாமியார் மூலமா வருகிற பிரச்சனை, அல்லேலூயா, ஆமா, மருமகள் மூலமா வருகிற பிரச்சனை, மருமகன் மூலமா வருகிற பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு உலகத்துல. இது எங்கேயாவது குறையுதா? அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாவது குறையுதா? எங்க அதிகமா இருக்கு? கிறிஸ்தவர் வாழ்க்கையில் அதிகமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பிசாசனவன் எப்படி வஞ்சிக்கலாம், எவனை வஞ்சிக்கலாம், எந்த சூழலில் வஞ்சிக்கலாம் என்று குடும்பத்தின் சமாதானத்தை பறிக்கலாம், இவர்களை சமாதானமா இருக்க விடக்கூடாது என்று சொல்லி சந்திரமா வலை வீசி கொண்டிருக்கிறான், அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டி கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மனுஷன் மூலமாக வருகிற சில நெருக்கத்தை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கவலையை நீங்கள் விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து, இந்த நாளில் இருந்து ஒரு இளைப்பாறுதலை, ஒரு மகாபெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் இந்த நாள் முதற்கொண்டு எந்த நபர்கள் மூலமாக நெருக்கத்தை அனுபவித்தீர்களோ, எந்த நபர்கள் மூலமாக பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசி அவர்கள் குணத்தை கர்த்தர் இன்றைக்கே மாற்றி போடுவார், மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை இழுத்துட்டு வந்துருது. அல்லேலூயா. பக்கத்து தெருல பிரச்சனை இழுத்துட்டு வந்துருது. அந்த ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளையை பிரம்பினால் அடிக்கிறதுனால் அவன் சாகான். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? கண்டிக்கணும், பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். அல்லேலூயா. கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க வைக்கணும், ஆராதனைக்கு நேரத்தில் ஆராதனைக்கு கூட்டிட்டு வரணும், ஆலயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் தொழுது கொள்வது கற்றுக் கொடுக்கணும், வேதாகமத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. போனை தூக்கி தூர போடுங்க, போனை பிள்ளையோட கைகளை வாங்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா வாங்கிருங்க, வேதாகமத்தை கையில கொடுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாசிக்க தெரியாது, இருந்து வாசி. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல, ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லி ஆகணும்னு சொல்லுங்க, அப்பதானே சாப்பாடு தருவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 5 வசனம் ஒவ்வொரு நாள் படிச்சவன ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் பார்வை ஒரு சைஸா போகுது. நீங்களா பஸ் வாங்கி தருங்க, நான் வாங்கி தரேன். அப்பா நிஷா சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம் டெய்லி நம்ம தப்பிச்சிடலாம். ஏமா நிச்சயமா கர்த்தர் ஐஸ்கிரீம் இல்லைங்க, அதை காட்டில் மேலான ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பா. 5 வசனத்தை படிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? இதனுடைய பலனை பிற்காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் சத்தியத்தில் வளர்ந்து நிற்பது அந்த சந்தோஷத்தை காட்டில் மேலான சந்தோஷம் என்னங்க? நீங்க பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கேட்கறத வாங்கி கொடுக்குற ஆண்டவரே, என் பிள்ளைகள் வசனத்துல வளரட்டும் அப்பா சொல்லி பாருங்க. பிள்ளைகளும் வசனத்துல வளரும், தேவனுடைய கிருபை அவர்கள் மீது அதிகமா இருக்கும்.
அப்போ பிள்ளைகள் என்ன செய்யாது, தடுமாறி போகாது, வழி மாறி போகாது, தெய்வ பயத்தோடு நடக்கும், தெய்வ பயத்தோடு இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதிலிருந்து வருகிற பிரச்சனைகள் நம்முடைய குடும்பம் சமாதானமாய் இருக்கும். அல்லேலூயா, விடுவிக்கப்படும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டுறாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு எல்லாம் எங்க போனாலும் காலேஜ் தாண்டியாச்சுன்னா அது சூழ்நிலையே மாறிடுது. நம்ம தான் ஏதோ பெரிய ஆளு மாதிரி. அது நிமித்தம் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கெட்ட பேரு. இத்தனை நாட்கள் சாட்சியை வாழ்ந்த வாழ்க்கை எங்கேயோ போயிருது. தேவ பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிசாசு மனிதனை என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான், மனிதனை தொடுகிறான். மனிதனிடத்தில் வருகிற பிரச்சனைகள், நெருக்கங்களில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சவுலை பார்த்து பயந்து பயந்து ஓடுனான். மனுஷனை பார்த்து பயந்து பயந்து ஓடுறான் இல்லையா? யாக்கோபு ஏசாவின் கோபத்துக்கு விரோதம் என்ன செய்யறான், பயந்து பயந்து ஓடுறான். பயம். யோபுவை பாருங்க, அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் அவருடைய மனைவி நிமித்தம் ஒரு போராட்டம் இருக்கும் பாத்தீங்களா இல்லையா? அவரை தூஷித்த ஜீவனை விடு, எவ்வளவு நெருக்கம். ஆறுதலா இருக்க வேண்டிய நேரத்துல ஆறுதலா இருக்க வேண்டிய நபர் எப்படி மாறுறாங்க பாத்தீங்களா? இதுதாங்க உலக மனுஷனுடைய குணம். இந்த மனுஷனிடத்தில் வருகிற நெருக்கம், அது நிமித்தம் அதிகமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்க குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? எந்த நபர்களை பிசாசன் வஞ்சித்து உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிறானோ அவர்களை கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா. அவர்களிடத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று அவனை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மனுஷரிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பாரத்தை கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது கடைசி சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 15-18, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். முதலாவது எந்த பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார்? பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய பாரத்திலிருந்து, நுகத்திலிருந்து, சுமையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். இரண்டாவது மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய பாரத்திலிருந்து, சுமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மூன்றாவது அவரவர் நிமித்தம் வருகிற சுமையிலிருந்து, பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆமா, பிசாசிலிருந்து தப்பிச்சாச்சு, மனுஷனிலிருந்து தப்பிச்சாச்சு. இப்ப நம்ம செய்யறோம் பாத்தீங்களா தவறு, நம்ம கிரியைகள் செய்யறோம் பாத்தீங்களா, அது நிமித்தம் சில பிரச்சனைகள், பாடுகள் வருது. அறியாமை நிமித்தம், அல்லேலூயா, சில சூழ்நிலைகள் நிமித்தம் சில சாபத்துக்குள்ள மாட்டிடுறோம், சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிடுறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களினாலே நாமே ஏற்படுத்தி கொண்ட சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சுமை அதிகமாய் வந்துடுது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. இது யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுது? இளையகுமாரன் கதை இல்லையா? ஆமா, அவன் என்ன செய்யறான், தகப்பன் அன்பை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்யறான், வெளியே போயிடுறான். வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தகப்பன் வீட்டை குறித்து, தகப்பன் அன்பை குறித்து, ஆகாரத்தை குறித்து, ஆடையை குறித்து, எல்லாவற்றை குறித்து அவனுக்கு என்ன செய்யுது, மதிப்பு தெரியுது. ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யாது, மதிப்பு தெரியாது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது மதிப்பு தெரியாது. எல்லைக்குள்ள பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது மதிப்பு தெரியாது. விட்டு வெளியில போகும்பொழுதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு கொடுமையானது என்பது தெரியும். உலகத்தில் மனுஷன் பாதுகாப்பு இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் மனுஷன் ஆபத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறான். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? நம்ம வேலை எடுத்து பாதுகாத்திருக்கனால இத்தனை நாளே கர்த்தர் தாண்ட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 2026 வருடம் 7வது மாசங்கள் நுழைஞ்சிருக்கோம்னா யாருனால தெரியுமா? நம்முடைய சுயத்தினாலேயோ, பணத்தினாலோ, பலத்தினாலோ, அதிகாரத்தினாலோ, வேலையினாலேயோ, சம்பளத்தினாலேயோ, கூட இருக்கிற நபருடைய அதிகாரத்தினாலேயோ, பலத்தினாலோ அல்ல, தேவனுடைய சுத்த கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, தயவுனால. ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தினால சில பாவங்களை செஞ்சிரோம், சுய இச்சையினால பாவங்களை விழுந்துடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படும். அந்த இளையகுமாரன் பாருங்க, பன்றி தவிட திங்கும் பொழுது என்ன செய்து அவனுக்கு உணர்வு, ஐயோ என் தகப்பன் வீட்டில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தது, ஆகாரத்தை தூர போட்டனே, ஆகாரத்தை மிஸ் பண்ணினே, இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குறான். பிள்ளைகளுக்கு ஆகாரம் இன்னைக்கு கொடுத்தா ஆகாரம் என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது, வீண் நினைக்கிறாங்க, வேஸ்ட் பண்றாங்க. சிறு வயசுல என்ன செய்ய, நம்ம பிள்ளைகள் கொடுக்குற ஆகாரம் என்ன செய்யுது, வேஸ்ட் ஆகுது இல்லையா? இன்னைக்கும் அதே பழக்கம் இன்னைக்கு அநேகருக்கு என்ன செய்யுது இருக்கு, ஆகாரத்தை வேஸ்ட் பண்ற ஒரு பழக்கம், குணம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் கவனமா இருங்கள். கர்த்தர் நமக்கு தந்த ஆகாரத்தை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை என்ன செய்யணும், கனப்படுத்தி உட்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்.
அது சின்ன ஆகாரம், பெரிய ஆகாரம், லைட்டானது, ஹெவியானது அப்படிங்கிறது பார்க்காதீங்க. தந்ததை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க. அது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு இந்த வீட்டில் இதுதான் கிடைச்சதா, எனக்கு அதுதான் இருக்குதா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு என்னைக்குமே எதை குறித்து குறை சொல்லாதீங்க. இருக்கிறது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆகாரத்தை சாப்பிட்டு பாருங்க. அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய சிந்தைகள் நிமித்தம் கீழே விழுந்துடுறோம். அதன் பிறகு வருகிற கண்ணீர், கவலை, ஐயோ இந்த காரியத்தை தெரியாம செஞ்சுட்டேனே, இதுல இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணுமே, எப்படியாவது என்ன இந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரான்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போராடி, அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் யுத்தம் பண்ணி எப்படி நாங்க சுதந்திரத்தை கொள்ள முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அநேக நேரத்தில் சொல்லி தர்றார், இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தில் ஜெபம் பண்ணு, இந்த காரியத்தில் காத்துரு, இந்த காரியத்தில் அவசரப்படாத, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆனாலும் சில நேரங்களில் ஷார்ட்கட்ல போய் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், பிடிச்சிடணும். பிடிச்சா கடைசியில் என்ன ஆகும், வந்துடும். பின்னாடி கூட என்ன செய்யும், வேதனையும் வரும். பின்னாடி நமக்கு விரோதமான எந்த காரியமும் கடைசியில் வரதான் செய்யும். எந்த தீங்குனாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வது நம்ம ஆயத்தமாக தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை தெய்வ ஞானத்துல வளர பண்ணுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன செய்து விட வேண்டாம், விளையாடி விட வேண்டாம். நாள் போகுது, காலம் போகுது, எப்படியாவது எதையாவது ஒன்று செஞ்சிடணும் சொல்லி எங்கேயாவது ஒன்று கொண்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா. அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படாதிருப்பாய் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, குடும்பத்துல பையன் கிறிஸ்தவன், பொண்ணு கிறிஸ்தவர், ஆனா அவங்க அந்த சைடுல என்ன இல்ல, கிறிஸ்தவங்க இல்ல, அவங்க இந்து முறைப்படி அல்லது மற்ற முறைப்படி சொல்லும்போது நீங்க எப்படியாவது நீங்க தான் என்ன செய்யணும், நடத்தி தரணும். வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் செய்ய அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் அனுமதிக்காததை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதை நீங்களும் திரும்பி கூட பார்க்க கூடாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் உழைக்கிறார், கர்த்தர் உணர்த்துகிறார். இது மாத்திரமல்ல, கர்த்தர் அனுமதிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் அதை சிந்திக்கவே செய்யாதீங்க. அது பாவம். அது நிமித்தம் பின்னாடி வருகிற மிகப்பெரிய ஒரு இழப்பை நீங்க தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுல கர்த்தர் உடன்பட மாட்டார், கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார், கர்த்தர் விடுதலை தர மாட்டார். தெரிந்தே விழுகிறவனை கர்த்தர் தூக்க மாட்டார். துணிகிற பாவங்களுக்கு விழுகிறவனை கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவ எண்ணம் சிந்தையில் இருக்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து குறையாய் பேசுகிற எண்ணம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஆமா, ஆண்டவரை பற்றி தான் அன்பை சொல்லணும். பெரியவர்களை மதிக்க சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக செய்யற தவறு என்ன தெரியுமா, பக்கத்துல யாராவது நமக்கு விரோதமா எழும்புனாங்க போனாங்கன்னா பாரு அவன் இவன் சொல்லிட்டு தப்பா பிள்ளைகள் முன்பதாக பேசுறாங்க. அந்த பிள்ளைகள் வெளியில அவர்களை பார்த்து என்ன செய்யுது, பேசுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நஞ்சில வளர்றாங்க தெரியுமா, எத்தனை பிள்ளைகள் விரோதத்திலே வளர்றாங்க தெரியுமா. விதையை நாம் உருவாக்க கூடாது. அல்லேலூயா. நம் நிமித்தம் பாவம், நம் நிமித்தம் சந்ததிகள்ல பாரம், நம் நிமித்த சந்ததிகளுக்கு சாபம் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏற்படுத்தி வைக்க கூடாது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேகர் செய்யற தவறு என்ன தெரியுமா, அநேக இடங்களுக்கு சில ஊழியங்களுக்கு சில ஜெபத்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு போயாச்சுன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ரூம்குள்ள இருப்பாங்க. பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க, இதை முதலாவது என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்துல கொண்டு வாங்க. ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா ஊழியக்காரரை கனப்படுத்த சொல்லி கொடுங்க. என்ன கனப்படுத்த சொல்லல, தேவனுடைய ஊழியக்காரனை கனப்படுத்த சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொல்லி கொடுங்க. பிள்ளைகள் உள்ள இருக்கட்டு, அவங்க படிக்கட்டு, இதனால எந்த பிரயோஜனம் இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே பழக்கம் தான் என்ன வருது தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை வருது. பிள்ளை படிக்கட்டு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துறேன்னு. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுடைய படிப்பை காட்டில், தெய்வத்தை காட்டிலும் பிள்ளைகளுடைய படிப்பு முக்கியமா? ஞானத்தை கொடுத்தது யாரு, ஆரோக்கியத்தை கொடுத்தது யாரு, எக்ஸாமினேஷன் எழுது கரத்தை கொடுத்தது யாரு, புத்தியை கொடுத்தது யாரு? என்ன சத்தத்தை காணல,
பிரசங்க ஒரு மாதிரி போதோ? பிரைஸ் தி லார்ட். ஆமா, கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சாபம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக நான் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்றேன். யாரும் கோபப்படுவதற்காக அல்ல, உருவாக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாக சொல்லிக் கொடுங்க. பெரியவர்களை கனப்படுத்த சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டுல பிள்ளைகள் பெற்றோர் பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க? என்னாச்சு? அல்லேலூயா. மரியாதை குறைவா எந்த பிள்ளைகள் பேசுறாங்களோ அவர்கள் சரியா பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்று அர்த்தம். இதை குறித்து கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிப்பார். தவறா நினைக்க வேண்டாம். தவறா நினைச்சாலும் பரவாயில்ல. பிள்ளைகள் இது வரைக்கும் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா 4 அடி கொடுத்து அந்த பிள்ளைகளை திருத்துங்க. அல்லேலூயா. நீங்க செய்கிற இந்த நற்கிரியை நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை எப்படி கனப்படுத்தணும், பெரியவர்களை எப்படி கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமா, சில இடத்துல நான் காது கொடுத்து கேட்கிறேன். கிழமை வந்துட்டான், கதவு தோற. அல்லேலூயா. யார் வந்துட்டா? அது யாரு? யாருக்கப்பா? நம்ம அப்பா. நம்ம பிள்ளை என்ன சொல்லுது? நம்ம கூட என்னைக்கா சொல்லிக்கோமா? எவ்வளவு சாத்து வாங்குவோம், எவ்வளவு பெல்ட் அடி வாங்குவோம் இல்லையா? அது என்ன செய்ய தைரியமா? ஆமா, தாத்தா என்ன செய்யறாரு? என் செல்ல பிள்ளை எவ்வளவு அன்பா கூப்பிடாந்து தூக்கி வச்சு என்ன செய்யுது? 4 லாலிபாவும் வாயில போட்டு என்ன செய்யுது? கொடுக்குறாரு. அது என்ன செய்யும்? ஓஹோ, இப்படி சொன்னா லாலிபாப் கிடைக்குதா? அப்ப இன்னும் அதிகமா சொல்லுவோம். இன்னும் என்ன செய்யும்? டெய்ரி மில்க் கிடைக்கும். பாருங்க, நம்ம செய்துக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகள் நன்றாக கவனிக்கிற. இன்னைக்குள்ள பிள்ளைங்க சும்மா இல்லைங்க, சும்மா இல்ல. ரொம்ப அறிவுகள் என்ன செய்ய பெருகி கொண்டிருக்கிற சந்தோஷம் நல்லது. அதற்கு ஏற்றபடி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாய் வளர்ப்பது, ஞானமாய் கர்த்தருக்குள் வளர்ப்பது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை நல்லபடியில் வளருங்க. கர்த்தர் தந்த கிருபையை இழந்துடாதீங்க. கர்த்தர் தந்த கிருபையான சுதந்திரத்தை கனவீனப்படுத்துறாதீங்க. நல்ல முறையில் வளர்ப்பது கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களை மாற்றணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் அதிகமா இருக்கதான் செய்யுது. சீக்கிரத்துல கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளுக்கு உங்க கையில தாங்க தீர்வே இருக்கு. அங்கங்கேயும் போகாதீங்க. முதலாவது எங்க இருந்து கர்த்தர் விடுவிப்பார் உங்களை? ரெண்டாவது, மூணாவது, நம் நிமித்தம் வருகிற பாரங்களிலிருந்து, நம் நிமித்தம் வருகிற சில சுமைகளிலிருந்து, நம் நிமித்தம் வருகிற சில மிஸ்டேக்ல இருந்து, அது வருகிற துன்பங்களிலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ராம் என்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன் நல்ல ஒரு டீ கடையை ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸா டீ கடை போச்சுது. கூட்டம் பெருகுச்சு. கூட்டம் கும்பலாம் அவ்வளவு அவ்வளவு பிரபலமா அந்த டீ கடை போச்சு. பாருங்க, டீயை ஆத்தி 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 என்ன செஞ்சாரு? ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் முழுசு கூட்டம் வழக்கத்துக்கு மாறாக இன்னும் அதிகமா என்ன செஞ்சிச்சு? கூட்டம் அதிகமாயிடுச்சு. காலையில இருந்து டீ ஆத்தி மாலை நேரத்தில் அவர் என்ன ஆயிப்போச்சு? ரொம்ப பயங்கரமான தலைவலி. அப்படி ஆகத்தானே செய்யும். ஒரு வேலை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் ரெஸ்டே இல்லாம சொன்னா ஆகத்தானே செய்யும். தலைவலி ஆயிடுச்சு. இவருக்கு என்ன செய்யறன்னு தெரியல. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணி ஆத்திட்டே இருக்க, டீ ஆத்தி குடிச்சிட்டே இருக்கிறார். ஆனாலும் முடியல. கண்ட்ரோல் மீறி தலைவலி போயிடுச்சு. உடனே இவர் செஞ்சாரு, நேரா நம்ம என்ன மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு டேப்லெட்டை வாங்கி என்ன செஞ்சிடலாம், தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, கஸ்டமர் திட்டினாலும் சரி, திட்டாம போனாலும் சரி, உடனே என்ன செஞ்சிட்டாரு? வச்சுக்கிட்டு நேரா நடக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த 2 தெருக்கு தள்ளி என்ன செஞ்சிட்டாரு? எங்க மெடிக்கல் ஷாப்புக்கு. ஆமா, மெடிக்கல் ஷாப்புக்கு. எது வாங்க போறாரு? என்ன மாத்திரை? தலைவலி டேப்லெட் வாங்கி, தலைவலி டேப்லெட் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் தலைவலி கிளியர் ஆயிரும் சொல்லிட்டு போறார். தவறு இல்லைல்ல. மெடிக்கல் ஷாப்புக்கு போயாச்சு. அங்க போயாச்சுன்னா இவருடைய ஃப்ரெண்டாக மெடிக்கல் ஷாப். அவருக்கு பேரு சோமு. என்ன பேரு? சோமுன்னு கூப்பிடுவார். சோமு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கணும்? மெடிக்கல் ஷாப்ல இருக்கணும். எதுக்கு? இவருக்கு அவர் வந்தாதான் தலைவலி டேப்லெட் கிடைக்கும், தலைவலி மாத்திரை என்ன செய்யணும் போட்டு தலைவலியை கிளியர் பண்ண முடியும். அங்க பக்கத்துல இருக்கிற சோமுன்னு கூப்பிடுறத பார்த்து இன்னொரு பாபு பக்கத்துல இருந்து என்ன செய்யறாரு? ஏன்பா இப்படி சத்தம் போடுற? எப்பா மெடிக்கல் ஷாப்ல அவனை எங்க போனா தலைவலி உயிர் போகுது, அவனை சீக்கிரத்துல வர சொல்லு. அவனுக்கு தலைவலி இருந்தனால வாங்க கடைக்கு தான் டீ குடிக்க போயிருக்கிறான். அல்லேலூயா. காலையில இருந்தே தலைவலி என்று சொல்லிட்டு இருந்தான். நான் பக்கத்துல என் ஃப்ரெண்டு கடைக்கு போய் என்ன செஞ்சுட்டு வரேன், ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அங்கதான் வந்து நீ அவனை பார்க்கலையா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா?
யார் இருக்கா? யார் அங்கே போனது டீ கடைக்கு? ஸோ பேரை மறக்காதீங்க. நீங்கள் நம்ம மேட்ருக்கு வாங்க. யார் போனா? மெடிக்கல் ஷாப் ஓனர் என்ன செஞ்சது? டீ கடைக்கு போனா. டீ கடைக்குள்ள எங்க இருந்திருக்கான்? எதுக்கு? 2 காரணமும் ஒண்ணுதான். என்ன? தலைவலி தான். இந்த தலைவலிக்கு 2 பேருக்கு கடையில தீர்வு இருக்கு. ஆமாவா இல்லையா? இவன் தலைவலிக்கு அங்க என்ன செஞ்சிருக்கான்? டீ குடிக்க போனா. இவன் தலைவலிக்கு அங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போனான். அவன் இருக்கிற இடத்துல டீயை குடிச்சா அவனுக்கு அங்க தலைவலி முடிஞ்சிருக்கும். அவன் இருக்கிற கடையில ஒரு டேப்லெட் போட்டு அவன் தலைவலி என்ன செஞ்சிருக்கும்? மாறி மாறி எங்க போறாங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? உங்க பிரச்சனைகளை உங்க கருத்துக்கு ஆண்டவர் தீர்வு தந்திருக்கிறாரு. இதை கையில வச்சுட்டு அங்கங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஓடிட்டு இருக்கோம், ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறோம், ஐடியா கேட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள அபிஷேகத்தை தந்திருக்கிறேன், உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன், உனக்கு கிருபையை தந்திருக்கிறேன், ஜெப ஆவியை ஊற்றி இருக்கிறேன், உன்னை வேர் பிரித்து இருக்கிறேன், உன்னை முத்திரை மோதிரமா வைத்திருக்கிறேன், உன்னை நான் விசேஷமா நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ ஜெபிக்கிறது மூலமாக எத்தனையோ நன்மைகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் எத்தனையோ நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் உனக்கு நடக்கல? நீ ஜெபம் பண்ணு. உன் பாரம் மாறும், உன் வருத்தம் மாறும், உன் சுமை மாறும். இருக்கிறது எழுமி நிற்போம். கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாக பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையா இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை. எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆவியில் நிரம்பி ஆமென். எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. விசுவாசத்தோடு என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. சொல்லுங்க, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. ஒரு முறை மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுது. அது விசாலமாய் மாறப்போகுது. நெருக்கமெல்லாம், என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுது. அது விசாலமாய் மாறப்போகுது. விசுவாச அறிக்கை, என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுது. அது விசாலமாய் மாறப்போகுது. என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுது. அது விசாலமாய் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் அதிகமாகுது. அக்கினியாய் மாறப்போகுது. வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது. என் துதி நேரம் ஜெபாவியை ஊற்றி ஜெபிக்க வைக்க போகிறார். ஆமென். வல்லமையாய் மாறப்போகுது, மாறப்போகுது, மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, 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 எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. என் ஜெபிச்சதெல்லாம், நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே எல்லாமே மாறப்போகுது. தேவ பிள்ளையே, நீ ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. விசுவாச அறிக்கை,
மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால பிசாசினிடத்தில் வந்து கொண்டிருக்கிற போராட்டத்தை கர்த்தர் மாற்றி போட போகிறார். மனுஷனிடத்தில் வரக்கூடிய நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். சில நேரங்களில் நம்ம அறியாமல் செஞ்ச பாவத்தை நிமித்தம், அறியாமல் செஞ்சது நிமித்தம் சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள், அது நிமித்தம் வருகிற பாரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிரப்ப போகிறார். உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் குடும்பத்தின் நிலைமை மாறும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை மாறும். நீ எதிர்பார்க்கிற நற்கனிகளை உன் பிள்ளைகள் வாழ்க்கையின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ள போகிறார். உன் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பேன் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரை மகிமையால் நிரம்ப பண்ணுவீராக. வியாதிகள் இப்பொழுதே மாறுவதாக, பலவீனம் இப்பொழுதே மாறுவதாக. பொல்லாத போராட்டத்தின் வல்லமை இப்பொழுது அழிக்கப்படுவதாக. குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறட்டும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால மாறப்போகிறபடியா ஒரு அற்புதம் செய்ய போகிறா, அதிசயம் செய்ய போகிறபடியா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். சில நேரங்களில் எங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே பிசாசு நிமித்தம், மனிதனுடைய கிரியைகளின் நிமித்தம், ஆண்டவரே எங்களுடைய சுயத்தின் நிமித்தம் வந்த பிரச்சனைகளில் இருந்து இனிமேல் ஒரு விடுதலையை, இனிமேல் ஒரு இளைப்பாறுதலை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை, மேலான ஆசீர்வாதங்களை நீங்க கொடுப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். கவலையோடு, பாரத்தோடு, ஆண்டவரே எதிர்பார்ப்போடு வந்த பிள்ளைகளை நிறைவாய் அனுப்புகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வைத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்க வைத்திரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்திரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் மேலான நன்மைகளை செய்யுங்க அப்பா. நீர் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தீரே அப்பா. புதிய நாளை, புதிய மாதத்தை, புதிய வருடத்தை நம்முடைய பிள்ளைகளை காண கிருபை கொடுத்தீரே ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவரை திருமண நாள் காண்கிறேன் அன்பு பிரபு பிரதற்கான ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகனையும் குடும்பத்தை நீ ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லைகளை பெரிதாக்குவீராக, எல்லைகளை விரிவாக்குவீராக. இதிலும் பெரிதானவர்களை காண்பேன் வாக்குத்தத்தம் நன்மை செய்வீராக. விசேஷமாக கடந்த நாட்களில் திருமண நாளை கண்ட அன்பு நிஷா, அன்பு சகோதரன் ரூபனுக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு வருடத்தை கூட கூட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம், இந்த வருடம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாய் மாறட்டும், மகிமையின் வருடமாய் மாறட்டும். தேவன் நம்முடைய பிள்ளைகளின் எல்லைகளை விரிவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற்றுவீராக. உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. வாலாக்காமல் தலையாக மாற்றுவீராக, கீழாக்காமல் மேலாக மாற்றுவீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து போய் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை கட்டளையிடுவீராக.
ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாள் ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, என் குடும்பத்தில் கர்த்தர் நன்மை செய்தார் என்று வரக்கூடிய நாட்களில் சாட்சியை சொல்லும்படிக்கு, சாட்சியை நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உடைய பிள்ளைகள் பிரயாணப்பட்டு கடந்து போகிறாங்கப்பா, பிரயாணங்களோடு நீர் கூட இருப்பீராக. எல்லா தடைகளையும் மாற்றி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வீடுகளுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.